அமுதா, வயது 32, தொல்லியல் துறை படிப்பு படித்தவள். படிப்பில் மிகவும் கெட்டிக்காரி. தனது அறிவுத் திறமையால் பிற நாடுகளுக்கு சென்று வேலை செய்து கை நிறைய சம்பளம் பெற்ற ஒரு இளம் பெண். தாய் தந்தையருக்கு ஒரே மகளும் கூட. அமுதாவிற்கு 28 வயதில் சுமன் என்பவருடன் அவளது முதல் திருமணம் நடைபெற்றது. ஆனால் யார் கண்பட்டதோ அவளுக்கு அந்த திருமணம் நிலைக்கவில்லை. இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகளின் காரணமாக திருமணமான 2 வருடங்களுக்கு பிறகு அமுதா சுமனிடமிருந்து விவாகரத்து பெற்றாள். பின்பு ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அமுதாவின் தாய் அமுதாவிடம், அம்மாடி அமுதா, ஏதோ உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது எல்லாம் நடந்து போச்சு. இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் அதையே நினச்சிட்டு இருப்ப? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா? அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்படி தான் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு நிம்மதியா நான் பாட்டுக்கு இருந்தேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு வற்புறுத்தினது மட்டும் இல்லாமல் ஒரு குடிகாரனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டேன். இப்போ பத்தாததுக்கு இன்னொரு கல்யாணம் வேற என்னை பண்ணிக்க சொல்லி எனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் கெடுக்கலாம் என்று நினைக்கிறியா? என்னம்மா, நாங்கள் என்ன உனக்கு இப்படி நடக்கும்னு தெரிஞ்சா செஞ்சோம்? அதற்கு அமுதா உடனே, தெரியலதான். கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சியாமா? உன்னை எத்தனை முறை கேட்டிருப்பேன். ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருப்பியா? நான் ஒவ்வொரு முறை கேள்வி கேட்கும் போதும் என்னை கன்னத்தில் பலார்னு அரைஞ்ச மாதிரி, வெளிநாட்டில் வேலை செய்கிறவளுக்கு உள்நாட்டில் எங்கடி மாப்பிள்ளை கிடைக்குது? ஏதோ வந்த மாப்பிள்ளைய கட்டிப்பியா? கேள்வி கேட்குறா கேள்வி சொல்லி என் வாயை அடைச்சிட்டியே. உடனே அமுதாவின் தந்தை, இல்லைம்மா, எங்கள் பொண்ணு வெளிநாட்டில் வேலை செஞ்சது பெத்தவங்க எங்களுக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷந்தான். ஆனால் உனக்காக மாப்பிள்ளையை தேடி நாங்கள் ஊராக ஏறி இறங்கும்போது ஒவ்வொரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும், உங்கள் பொண்ணு வெளிநாட்டில் வேலை செய்கிறா, அந்த ஊரில் எந்த ஆம்பளை கூடையும் தப்பு பண்ணாமையாக இருந்திருப்பா அப்படின்னு அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் எங்களை நாக்க பிடுங்கிக்கிட்டு சாகிற மாதிரி இருந்தது. அதனால தான் இந்த மாப்பிள்ளையவே உனக்கு சம்மதம் சொன்னோம். ஆனால் இவ ஒரு அயோக்கிய குடிகாரன் என்று எல்லாம் எங்களுக்கு அப்போது தெரியாதும்மா. தெரிஞ்சிருந்தா உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டோம். ஆக மொத்தம் உங்கள் மேலே தப்பு இல்லை. நான் நல்லா படித்து வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிச்சது தான் தப்பு. அதனால் ஏதோ அந்த மாப்பிள்ளைக்கு என்னை கழுத்தை நீட்ட சொல்லி என் வாழ்க்கையை ஒரு பாலங்கிணத்துல தள்ளிட்டீங்க. ஏன் ஆம்பளைங்க யாரும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சதில்லையா? அவங்களும் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணாம தான் இருந்திருப்பாங்கன்னு என்னப்பா நிச்சயம்? அவங்கள இந்த ஊர் பொண்ணுங்க நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை? ஆம்பளைங்கன்னா ஒரு நியாயம், பொம்பளைங்கன்னா ஒரு நியாயம். மற்றவங்க நியாயம் பேசுறது இருக்கட்டும், பெத்தவங்க நீங்களே அவங்க பேசுகிற நியாயம் தானே சரின்னு சொல்கிறீங்க. இதுக்கு மேலே நான் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? உடனே அமுதாவின் தந்தை அமுதாவின் கால்களை பிடித்தபடி, அம்மாடி, நாங்கள் பண்ணது என்னமோ தப்பு தான். ஆனால் எங்களுக்கு நீ ஒரே பொண்ணுமா. எங்களுக்கு அப்புறம் உன்னோட வாழ்க்கையை நினச்சா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தூக்கமே வரலை. உனக்கு வாழ்க்கையில் ஒரு துணை வேண்டாமா? எங்களுக்காக இல்லைனாலும் கூட உனக்காக நீ இன்னொரு திருமணம் செய்து கொள்ள தான் வேணும். நாளைக்கு வர மாப்பிள்ளைய நீ கண்டிப்பாக கட்டிக்கணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்தலம்மா. ஆனால் உனக்கு விருப்பம் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேம்மா, என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சு அவள் நல்லபடியாக வாழற வாழ்க்கைய நான் பார்த்தாதாம்மா என் கட்ட வேகம். இல்லைன்னா என் கட்ட வேகாதும்மா. உடனே அமுதா அழுது கொண்டே, அப்பா எழுந்திரிங்கப்பா, முதல்ல காலை விடுங்க. நீ இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுமா. சரிப்பா, எனக்காக இல்லை என்றால் கூட உங்களுடைய விருப்பத்துக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். மறுநாள் காலை அமுதாவை பெண் பார்க்க ரவி அவளது வீட்டிற்கு ரவி வேற்று ஜாதி பையன். ரவிக்கும் இது 2வது திருமணம். அமுதாவை போன்றே அவனும் இதற்கு முன்பு ஒரு திருமணம் செய்து விவாகரத்து பெற்றவன். நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்
அதற்கு அமுதாவின் தந்தை, ஓ, தாராளமா பேசுங்க. ரவி அமுதாவை பார்த்து, நான் எங்க வீட்டுக்கு ஒரே பையன். எனக்கு கல்யாணமாகி விவாகரத்து ஆயிடுச்சு. எனக்கு இது 2வது திருமணம். உடனே அமுதா, எனக்கும் இது 2வது திருமணம்தான். ஒரு சில கருத்து வேறுபாடுகள்னால நாங்கள் இருவரும் விவாகரத்து பண்ணிக்கிட்டோம். உடனே ரவி, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன். எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க. என்னால் திருமணத்துக்கு பிறகு தனி கொடுத்தனம் எல்லாம் வர முடியாது. அது மட்டும் இல்லை, எனக்கு வர்ற மனைவி வெளிநாட்டில் வேலை செய்வது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. கணவன் மனைவி இருவரும் ஒரே வீட்டில் குடித்தனம் பண்ணுவது தான் சரி என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் பேசினதில் உடன்பாடு இருந்தா உங்களோட முடிவை நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் என்னிடம் நேரடியாக தெரிவிக்கலாம். உடனே அமுதா தனக்கு விருப்பமே இல்லாத அந்த திருமணத்திற்கு தனது தந்தை ஒருவருக்காக சரி என்று சம்மதம் தெரிவித்தாள். ஒரு சில மாதங்களில் அமுதா மற்றும் ரவி இருவரது திருமணமும் ஒரு சிறிய கோவிலில் உறவினர்களின் முன்பு நடைபெற்றது. பின்பு மணமக்கள் ரவியின் வீட்டிற்கு சென்றனர். அங்கே அமுதாவின் உறவினர் ஒருவர் மாமியார் மரகதத்திடம், அம்மா, பொண்ணு மாப்பிள்ளை வந்திருக்காங்க, முதல்ல ஆரத்தி கரைச்சி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போங்க. அதற்கு மாமியார் மரகதம் உடனே, ஆரத்தி எல்லாம் எதுக்கு? இது என்ன முதல் கல்யாணமா? 2வது கல்யாணம் தானே. ஆரத்தி எல்லாம் ஒன்று வேணாம். வலது காலை எடுத்து வச்சு உங்கள் பொண்ணை வீட்டுக்குள்ளே வர சொல்லுங்க. உடனே அங்கிருந்த பெண்மணி ஒருவர், நான் உனக்கு ஆரத்தி எடுக்கிறேன் என்று ஆரத்தி எடுத்தாள். மரகதத்தின் அந்த பேச்சு அமுதாவின் மனதில் சிறிய நடுக்கத்தை ஏற்படுத்தியது. திருமணம் முடிந்த மறுநாள் சமையலறைக்குள் சென்ற அமுதா அங்கே மாமியார் மரகதம் சமைத்து கொண்டிருப்பதை பார்த்தாள். அப்போது, அம்மா, காய்கறி எல்லாம் எப்படி அரியணும்னு சொல்லுங்க. உனக்கு காய் கூட கட் பண்ண தெரியாதா? அதையும் நான் தான் சொல்லித்தரணுமா? இல்லைம்மா, எங்கள் வீட்டில் நாங்கள் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணுவோம். இங்கே நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நான் கேட்டேன். நாங்கள் ரொம்ப ஆச்சாரம். எனக்கு நானே என் கையினால் சமைச்சு சாப்பிட்டாதான் பிடிக்கும். அதனால் நீ எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய வேண்டாம். பேசாமல் ஒரு ரூமில் போய் உட்காரு. சமையல் முடிஞ்சதும் நானே குரல் தர்றேன். மாமியாரிடம் என்ன பேசுவது என்றே தெரியாமல் அமுதா தனது அறைக்கு சென்றாள். அங்கே கணவன் ரவி, என்ன, அம்மாவுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கலாம்ல? இங்கே ஹாயா டிவி பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லைங்க, உங்கள் அம்மா தான் என்னை சமைக்க வேணாம்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அவங்களே காய்கறி கட் பண்ணி சமைச்சாதான் பிடிக்குமா. வேற யாரும் சமையல் பக்கம் வந்தால் பிடிக்காதுன்னு சொன்னாங்க. அதனால தான். அம்மாவே சொல்லிட்டாங்களா? அம்மா சொன்னால் அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். ரவி, சமையல் ஆயிடுத்துப்பா, வந்து சாப்பிடு. அம்மா தான் குரல் கொடுக்குறாங்க, வா போய் சாப்பிடலாம். டைனிங் டேபிளில் ரவி, அம்மா, இன்னைக்கு என்ன சாப்பாடு பண்ணுன? உனக்கு பிடிக்கும்னு தக்காளி ரசமும் பாவக்காய் வறுவலும்பா. என்னது, தக்காளி ரசமும் பாவக்காய் வறுவலுமா? அமுதா தனது கணவனை பார்த்து, என்னங்க, கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே ரசமும் பாவக்காயும் சமைக்கிறீங்க? எங்கள் அம்மாவுக்கு தெரியாதா நமக்கு என்ன சாப்பாடு பரிமாறணும்னு? அவங்களுக்கு தெரியும். பேசாமல் சாப்பிடு. என்ன ரவி, உன் பொண்டாட்டி உன் காதில் என்னமோ ஓதுரா போல? அது ஒன்றும் இல்லைம்மா, நேற்று தானே கல்யாணம் முடிஞ்சது. இன்னைக்கு ரசமும் பாவக்காயும் நீ செஞ்சிருக்க இல்லையா, அதை தான் கேட்குறா. இங்கே பாருமா, என் பையனுக்கும் என் ஆத்துக்காரருக்கும் ரசம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் மறக்காமல் தினமும் ரசம் பண்ணிடுவேன். திங்கக்கிழமை தக்காளி ரசம், வெள்ளிக்கிழமை சாம்பார், புதன்கிழமை புளி ரசம், வியாழக்கிழமை மோர் குழம்பு, வெள்ளிக்கிழமை புளிப்பச்சடி, சனிக்கிழமை காரக்குழம்பு, ஞாயிற்றுக்கிழமை சமையலுக்கு விடுமுறை. சமையலுக்கு விடுமுறையா? ஆமாம், நான் ஒண்டியாளா 7 நாள் விதவிதமாக சமைச்சு போட முடியுமா? ஏன் உடம்ப கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறை. ஜலத்தை குடிச்சிட்டு பேசாமல் விரதத்தில் இருந்துடுவோம். தனக்கு இது 2வது திருமணம் என்ற ஒரே காரணத்திற்காக அமுதாவால் அவர்களை எதிர்த்து அந்நேரம் எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியவில்லை. இரவு 12 மணி ஆன பின்பும் கூட மாமியார் சாப்பிடுவதற்கு அமுதாவை அழைக்கவில்லை.
உடனே அமுதா ரவியை பார்த்து, என்னங்க, மணி 12 ஆச்சு, உங்க அம்மா இன்னமும் சாப்பிட குரல் கொடுக்கலையே, 12 மணிக்கு சாப்பிட போறியா என்று சிரித்தபடியே, எங்க வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு. என்ன சொல்றீங்க? ஆமாம், காலையிலையும் இரவும் ஜலத்தை குடிச்சிட்டு படுத்துடுவோம். மதியம் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடு. இல்லைங்க, என்னால் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு இருக்க முடியாது. எங்கள் வீட்டில் நான் 3 வேளையும் நல்லா சாப்பிட்டு வளர்ந்தவ. சரி, உனக்கு வேணும்னா கிச்சனில் போய் ஏதாவது சமைச்சு சாப்பிடு. பசியால் வாடிய அமுதா சமையல் அறைக்கு சென்று சமைப்பதற்காக அடுப்பை ஆன் செய்தாள். அப்போது உள்ளே நுழைந்த மாமியார் மரகதம், இந்த நேரத்தில் சமையல் அறையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பசிக்குது, அதான் ஏதாவது சமைச்சு சாப்பிடலாம்னு சமைக்கிறதுக்கு பொருள் தேடிட்டு இருக்கேன். உன்னால் ஒரு வேளை கூட வாயை கட்ட முடியாதா? நான் தான் காலையிலேயே சொல்லிட்டேனே, சமையலறை ராஜ்யம், இங்கே என்ன தவிர யாரும் நுழையக்கூடாது. அது மட்டுமல்ல, நீ எங்கள் ஜாதி பொண்ணு கிடையாது. நீ இந்த அடுப்பை தொட்டா உன் தீட்டு என்னையும் என் குடும்பத்தையும் தான் பாதிக்கும். உனக்கு இந்த சமையல் கட்டில் இடமில்லை. முதல்ல இங்கேருந்து வெளியே போ. மாமியார் பேசியதை கேட்டு உறைந்து போன அமுதா மாமியாரை கண்ணிமைக்காமல் பார்த்தபடியே நின்றார். அப்போது மாமியார், இங்கே பாரு, நான் போனதுக்கு பிறகு நீ இந்த சமையலறையில் ஏதாவது சமைச்சு சாப்பிடலாம்னு திட்டம் திட்டுன, அது எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத. கொஞ்சம் மேலே பாரு. பார்த்தியா, கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இல்லாத நேரத்தில் யாராவது என் சமையலறைக்குள்ளே நுழைஞ்சா இந்த கேமரா அவங்கள காட்டி கொடுத்துடும். நீ படித்த பொண்ணு, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். பின்பு தனது அறைக்கு சென்ற அமுதா ரவியிடம், என்னங்க, உங்கள் அம்மா என்ன சமையல் அறைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வேற ஜாதி பொண்ணா? உங்கள் சமையல் அறைக்குள்ளே நான் நுழைஞ்சா என் தீட்டு உங்கள் குடும்பத்தை பாதிக்குமா? அதற்கு ரவி உடனே, அம்மா எது சொன்னாலும் அதில் ஒரு நியாயம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் பட்டினியோடு தூங்கணுமா? உனக்கு வேணும்னா நீ கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிடு. நான் அம்மா கிட்ட காசு கொடுத்துட்றேன். நீ அம்மா கிட்ட தினமும் கேட்டு வாங்கிக்கோ. மறுநாள் காலை அமுதா, அம்மா, சாப்பாடு ஆர்டர் பண்ணணும், காசு வேணும். ரவி பணத்தை உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னார். என்னது, ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட போறியா? இங்கே பாருமா, நாங்கள் ஆச்சாரமான குடும்பம். இங்கே வெளியில் இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது. வீட்டில் சமைச்சு தான் சாப்பிடணும். அந்நேரம் பார்த்து தொலைக்காட்சி தொடரை விமர்சிப்பது போல மாமனார் முத்து, எனக்கு அப்பவே தெரியும், இந்த படித்த பொம்மநாட்டினாலே இப்படித்தான். வீட்டில் சமைக்கிறது இல்லை, வெளியில் கண்ட இடத்துல ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியது. உடனே அமுதா, என்னப்பா, என்ன சொல்கிறீங்க? ஐயையோ, நான் ஒன்றும் சொல்லலம்மா, தொலைக்காட்சி தொடர் கதையை சொல்கிறேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அமுதா அவளது அறையில், நமக்கு இது 2வது கல்யாணம். என் அப்பா அம்மா கிட்ட எத்தனையோ முறை எடுத்து சொல்லியிருப்பேன். எனக்கு அப்புறம் உனக்கு ஒரு துணை வேணும்னு என்னை திரும்பவும் ஒரு பாலம் கிணத்துல தள்ளிட்டாங்க. எனக்குன்னு எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் போயிடுச்சு. நான் படித்த படிப்பும் எனக்கு இப்போ கை கொடுக்கல. இந்த கல்யாணத்தால் என் வேலை போச்சு. ஒவ்வொரு நாளும் வயிற்றுல ஈரத்துணியை கட்டிக்கிட்டு தான் படுக்கிறேன். என்னை சமைக்கவும் விடமாட்டாங்க. அட்லீஸ்ட் வெளியில் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்னு நினச்சா அதற்கும் எனக்கு கொடுப்பனை இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தா என்னோட நிலைமை தான் என்ன ஆகும்? எனக்கு இது 2வது கல்யாணம் என்ற ஒரே காரணத்தினால என்னால் இவங்க யாரையும் எதிர்த்து ஒரு கேள்வியும் கேட்க முடியலை. மீண்டும் ஒரு விவாகரத்துன்னா இந்த சமுதாயம் என்னை எப்படி பார்க்கும்? என்னை என்ன பேசும்? என் பக்கம் இருக்கிற நியாயத்தை யார் புரிஞ்சுப்பா? ஆண்டவா, உனக்கு கண் இல்லையா? நான் வேண்டாம் வேண்டாம் என்று உதறி தள்ளின ஒரு வாழ்க்கையை எனக்கு ஏன் வலுக்கட்டாயமாக கொடுத்த? என்ன இருந்தாலும் நம்ம வேலையை மற்றவங்க பேச்சை கேட்டு விட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு என்னோட கையில் பணம் இருந்தா நான் இவங்க யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. இவர்கிட்ட கேட்டா எங்கள் அம்மா என்ன பண்ணினாலும் அதில் ஒரு காரண காரியம் இருக்கும்னு சொல்லுவார். என்னால் ஒவ்வொரு நாளும் இப்படி வெறும் வயிற்றோட தூங்க முடியாது. முதல்ல எனக்குன்னு ஒரு வேலையை தேடணும், அதுதான் சரி என்று முடிவு செய்த அமுதா அவளுக்கென்று ஒரு வேலையை தேடத் தொடங்கினாள்.
ஆனால் அவளது படிப்பிற்கு ஏற்ற வேலை அதே ஊரில் அவளுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அமுதா வெளியூருக்கு சென்று வேலை செய்ய முடிவு செய்தாள். ஒரு நாள் அமுதா கோவிலுக்கு சென்று வீட்டிற்கு திரும்பிய போது அங்கே வீடு பூட்டப்பட்டு இருந்தது. உடனே தனது கணவனுக்கு அழைத்த அமுதா, என்னங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள வீடு பூட்டி இருக்கு. உடனே ரவி, நாங்க இங்கதான் பக்கத்துல ஒரு உறவுக்காரங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். என்ன, ஒரு 10 நிமிடத்துல வீட்டுக்கு வந்துடுவோம், நீ அங்கேயே இரு. 2 மணி நேரமான பின்பும் கூட ரவி வரவே இல்லை. பூட்டிய வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்த அமுதாவை பக்கத்து வீட்டுக்கார அம்மா, அமுதா, நானும் உன்னை ரொம்ப நேரமா பார்க்குறேன். ரொம்ப நேரமா கால் கடுக்க இந்த வெயில நின்றுக்கிட்டு இருக்கியே, கொஞ்ச நேரம் எங்கள் வீட்டில் தான் வந்து உட்காரு. உங்கள் வீட்டு ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் போகலாம். பரவாயில்லம்மா, இருக்கட்டும். இங்கே பாரு அமுதா, நான் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரி தான். எங்கள் வீட்டில் நீ வந்து உட்கார்ந்தா ஒன்றும் கெட்டு போகாதுமா, வாமா என்றவுடன் பக்கத்து வீட்டிற்கு சென்றுவிட்டு தனது வீட்டிற்கு அமுதா திரும்பிய போது அங்கே வீடு திறக்கப்பட்டு இருந்தது. உடனே அமுதா, வந்துட்டீங்களா ரவி? எப்போ வந்தீங்க? நாங்கள் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆமாம், நீ எங்கே போயிருந்த? இல்லை, ரொம்ப நேரமாக வெயிலில் நிற்கிறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்கார அம்மா அவங்க வீட்டில் என்ன கொஞ்சம் நேரம் வந்து உட்கார சொன்னாங்க, அதான் அங்கே போயிருந்தேன். உடனே மாமியார் மரகதம், நாங்கள் இந்த தெருவில் யார் கூடையும் பழக்க வழக்கம் வச்சுக்க மாட்டோம். நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டுன்னு இருப்போம். நீ இந்த வீட்டுக்கு வந்து 2 மாதம்தானே ஆகுது, உன்னை எப்படி அவளுக்கு தெரியும்? ஓஹோ, நான் இல்லாத நேரம் என்னை பற்றி மற்றவங்க கிட்ட குறை சொல்கிறியா? ஐயோ, அப்படி இல்லைம்மா, நான் அவங்கள முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. அவங்க தான். நீ சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு? பாருடா ரவி, உன் பொண்டாட்டிய அவளை முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாதா, ஆனால் அவங்க வீட்டில் போய் 1 மணி நேரம் இருந்துட்டு வந்திருக்கா. பின்பு அமுதா ரவியிடம், என்னங்க, எனக்கு உங்கள் அம்மா கிட்ட சொல்லி இந்த வீட்டோட இன்னொரு சாவியை வாங்கி கொடுங்க. சில நேரம் நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா வர்றதுக்கு முன்ன பின்ன ஆகும். நான் ரொம்ப நேரம் வெளியே காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு எல்லாம்? உடனே ரவி தனது தாயிடம், அம்மா, இந்த வீட்டோட இன்னொரு சாவியை கொடு, நான் அவகிட்ட கொடுக்கணும். மாமியார் மரகதம் அமுதாவை அழைத்து, என்னம்மா அமுதா, வந்து 2 மாசம்தான் ஆகுது, அதுக்குள்ள கொத்து சாவியை உன் இடுப்பில் வாங்கி சொருகிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கியா? சாவியை எப்போ உன்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போதைக்கு சாவியெல்லாம் உன்கிட்ட கொடுக்க முடியாது. இந்த வீட்டில் இருந்து வெளியே போகிறதா இருந்தால் என்கிட்ட அனுமதி கேட்டு தான் போகணும். அப்புறம் ரவி, நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்ப்பா, உன் பொண்டாட்டி எப்போ குளிக்கிறா எப்போ குளிக்கலனே தெரியல. முதல்ல அவள் குளிக்கிற நேரத்தை கேலண்டரில் குறித்து வைக்க சொல்லு. உடனே அமுதா ரவியை பார்த்து, என்னங்க, உங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்க? கேலண்டரில் பால்காரன் கணக்கு, ஈபி கணக்கு, எல்லாரும் அவங்கவுங்க கணக்கை குறித்து வச்சுருப்பாங்க. இதில் போய் நான் தூரமான கணக்கை போய் குறித்து வைக்க முடியும்? அந்த கேலண்டரை உங்கள் அம்மா மட்டுமா பார்க்குறாங்க? உங்கள் அப்பாவும் பார்க்குறாரு, நீங்களும் பார்க்குறீங்க. சில நேரம் வீட்டுக்கு வர்ற யாராவது முன்ன பின்ன தெரியாதவங்களும் அதை பார்த்தா என்ன நினைப்பாங்க? உங்கள் அம்மா தான் இப்படி பேசுகிறாங்கன்னா நீங்கள் மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் சில மாதிரி நிற்கிறீங்களே. எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் என்ன தப்பு இருக்குது? குறித்து வைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உடனே அமுதா ரவியை பார்த்து, நீங்கள் இப்படி இருந்ததுனால தான் உங்கள் முதல் பொண்டாட்டி உங்களை விவாகரத்து பண்ணிட்டாங்களா என்று கேட்டவுடன் கோபப்பட்ட ரவி, நீ என்ன பேசுகிற? கொஞ்சமாவது யோசிச்சு தான் பேசுறியா? என்னை பார்த்து இந்த கேள்வியை கேட்க உனக்கு என்ன அருகதை இருக்கு? நீ என்னமோ கல்யாணம் ஆகாதவ மாதிரி பேசுற. ரவி அவ்வாறு பேசியதால் அமுதாவிற்கு அன்று இரவு முழுவதும் துளியும் உறக்கமில்லை. அந்நேரம் பார்த்து அமுதாவிற்கு வேலை கிடைத்ததற்கான குறுஞ்செய்தி ஒன்று வந்தது. மறுநாள் அமுதா ரவியிடம், ரவி, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. வேலையா? ஆமாம் ரவி, நீ வேலைக்கு போனால் எங்கள் வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது? சமைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. இந்த வீட்டு வேலையை செஞ்சால் மட்டும் என் தீட்டு உங்களுக்கு ஒட்டாதா? ஓ, படித்து திமிரு. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனால் நான் வேலைக்கு போகிற முடிவில் தான் இருக்கேன். சரி, வேலை எங்க? சென்னையில். சென்னையா?
வெளியூருக்கு போய் வேலை செய்ய வேண்டாம். இங்கே பாருங்க ரவி, நான் உங்கள் கூட வாழணும்னு தான் நான் விரும்புகிறேன். உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்னு எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை. வாரம் சனிக்கிழமையானா டான்னு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ரவி மற்றும் அமுதா பேசுவதை ஒட்டு கேட்டு கொண்டிருந்த மாமியார் மரகதம், என்னடா ரவி, உன் பொண்டாட்டி வெளியூரில் போய் வேலை செய்கிறேன்னு முடிவு பண்ணியிருக்கிறா போல. வேலைக்கு போகிறதா இருந்தால் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறது இல்லையா? அவளே முடிவு பண்ணுறதுக்கு இது என்ன வீடா இல்லை சத்திரமா? என் அமுதா, அம்மா, நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அவங்கள போய் ஒரு நாள் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் உன்னை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீ உங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொல்கிற. கல்யாணம் பண்ணி 2 மாதம் தானே ஆகுது, அதுக்குள்ளேயும் அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சா? நீ அங்கே போயிட்டா வீட்டு வேலையை யார் பார்க்குறது? நான் வீட்டு வேலை செஞ்சாதான் என் திட்டு உங்களை ஒட்டிருமேம்மா. சமையல் கட்டில் மட்டும்தான் நான் யாருக்கும் உரிமை கொடுக்கறது இல்லை. மற்றபடி இந்த வீட்டு வேலையை யார் வேணாலும் பார்க்கலாம். காசை விட்டெறிஞ்சா பார்க்குறதுக்கு 1000 பேர் வருவாங்க. அப்படின்னா நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? நான் உன்னை வேலைக்காரின்னு சொல்லலையே. நீயா நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பாருங்க ரவி, உங்கள் அம்மா என்ன எப்படி பேசுகிறாங்கன்னு. பெரியவங்க பேசுகிறாங்க, நீ எதுக்கு அவங்க கூட போட்டி போட்டுக்கிட்டு கூட கூட பேசுகிற? அப்படின்னா இந்த வீட்டில் எனக்கு எந்த அநியாயம் நடந்தாலும் அதை நீங்கள் எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டீங்களா? இந்த வீட்டில் உன்னை யார் கொடுமை பண்ணிட்டா? எங்கள் அம்மா சமைச்சு போடுறாங்க. வீட்டில் இருக்கிற மற்ற வேலைகளை நீ பார்க்க போகிற. வேலைக்கு போக வேணாம், வீட்டோட இருடின்னு சொன்னால் அதை கேட்கல. ஏதாவது கேள்வி கேட்டால் உடனே நாங்கள் உன்னை அடிமைப்படுத்துகிறோம்னு சொல்ல வேண்டியது. உடனே மாமனார் முத்து, மீண்டும், எனக்கு அப்பவே தெரியும்டா, இந்த படித்த பொம்பளைங்க ஆம்பளைங்களுக்கு அடங்கி இருக்க மாட்டாங்க. என்னதானே குத்தி காமிச்சு பேசுகிறீங்களா? ஐயோ, நான் ஒன்றும் சொல்லலை, டிவியில் பார்க்குறத சொல்கிறேன். அதற்கு அமுதா, ஏன் பொய் சொல்கிறீங்க? என்னதான் சொல்கிறீங்கன்னு முகத்துக்கு நேராக சொல்ல வேண்டியது தானே. ஒவ்வொரு முறையும் நான் போகும்போதும் வரும்போதும் என்னை பற்றி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்க வேண்டியது. நான் என்னன்னு கேட்டால் டிவி சீரியல் மாமியார் மருமகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டியது. உடனே மரகதம், என்னடா ரவி, உன் பொண்டாட்டி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, நீ அதை பார்த்துக்கிட்டு இருக்க? ரவி அமுதாவை கன்னத்தில் பலார் என்று அறைந்தான். அதனை பார்த்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா, இவையெல்லாம் ஒரு மனுஷியா? இப்படித்தான் அந்த மூத்த மருமகளையும் படாத பாடு படுத்தி அந்த பிள்ளைய இந்த பையன் கூட வாழ விடாமல் பண்ணுனா, இப்போவும் ஒரு அப்பாவி பொண்ணை இந்த கேடு கட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பாவம் இந்த பிள்ளையையும் இப்படி பாடா படுத்துறாளே. ஆண்டவா, உனக்கு கண் இல்லையாப்பா? இவளுக்குன்னு பார்த்து எப்படிப்பா இப்படி நல்ல மருமகளாக அனுப்புகிற? ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்கார அம்மா அமுதாவை தனியாக அழைத்து, இங்கே பாரு அமுதா, நேற்று ரவி உன்னை கை நீட்டி அடித்ததை என் 2 கண்ணால் பார்த்தேன். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சுமா. உன் மாமியார் இருக்காளே மரகதம், அந்த மூத்த மருமகளையும் இப்படி தான் பாடா படுத்தினா. அவளுக்கு ஒரு வயசு சோறு கூட போட மாட்டா. கேட்டால் நாங்கள் ஆச்சாரமான குடும்பம், உன் தீட்டு பட்டுரும்னு சொல்லுவா. வீட்டுக்கு ஒரு மருமகளை கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணை தீட்டுன்னு சொன்னா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும் சொல்லு? அது மட்டுமா பண்ணுனா? அந்த பொண்ணுக்கு மாதம் மாதம் தூரமானா அதை இவகிட்ட கட்டாயம் சொல்லணும்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லை, அதை கேலண்டரில் குறித்து வேற வச்சிருப்பா. அந்த பொண்ணை இப்படித்தான் பொண்ணை மாதிரியே பாடா படுத்தி எடுத்தா. பாவம், அந்த பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு, வாயில்லா பூச்சி. இவன் கூட இனிமே இருக்க முடியாதுன்னு விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் நான் ஒன்றை விவாகரத்து வாங்கிட்டு போக சொல்லலை. நல்லா படித்த பொண்ணாமே, வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கியாமே, நீ ரொம்ப பெரிய புத்திசாலியாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ எப்படிம்மா இந்த கேடுகட்ட கூட்டத்தில் வந்து சிக்கின? முதல்ல ரவியை அழைச்சிட்டு தனி கொடுத்தனம் போயிடு. இல்லை, ஓ மாமியார் மரகதம் படுபாவி, உன்னை அவன் கூட வாழவே விடமாட்டான். அந்த ரவியும் அம்மா முந்தானையை பிடிச்சிக்கிட்டு தான் திரியுவான். நீ என்னதான் சொன்னாலும் அவளுக்கு மண்டையில் உரைக்காது. ஏதோ உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது, அதான் என் மனசில் பட்டதை சொல்லிட்டேன். நான் சொன்னேன்னு உங்கள் வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லிடாதம்மா. ஓ மாமியார் அவ்வளோதான், என்னை பிச்சு பிடுங்கிடுவா. பக்கத்து வீட்டுக்கார அம்மா பேசி சென்று விட்ட பிறகு, அமுதா, நாம் சென்னைக்கு வேலைக்கு போனால் மட்டும்தான் அந்த அம்மா சொன்ன மாதிரி நாம் இவரை தனியாக கூட்டிகிட்டு போக முடியும் என்று முடிவு செய்தாள்.
பிறகு ஒவ்வொரு வார இறுதியிலும் ரவியை பார்க்க ஆவலோடு அவனது வீட்டிற்கு வந்து விடுவாள். அப்போது அமுதாவின் வாழ்க்கை முழுவதும் பேருந்துகளிலும் ரயில்களிலும் கடந்து சென்றது. ஒரு நாள் அமுதா வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது ரவி அவனது பெற்றோருடன் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தான். அந்நேரம் ரவி தனது அறைக்கு செல்ல முயலும்போது மரகதம், என்னப்பா ரவி, எங்கே போற? இல்லைம்மா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, அதான் கொஞ்ச நேரம் படுக்க போகிறேன். நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியேப்பா. நாங்கள் டிவி பார்க்கும்போது நீயும் எங்கள் கூட தானே டிவி பார்ப்ப, இப்போ என்ன திடீர்னு? அப்போது அறையில் இருந்து வெளியே வந்த அமுதாவை பார்த்து மாமனார் முத்து, என்ன பண்ண மரகதம், நம்ம பேச்சை யார் கேட்குறா? எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்குது. அதை அந்தந்த நேரத்தில் தான் பண்ணணும். வேலைக்கு போக வேணாம், வீட்டோட இருங்கன்னு சொன்னால் இப்போ இருக்க பொம்பளைங்க கேட்கவா செய்கிறாங்க? அதனை கேட்ட அமுதா கோபத்தில், இங்கே பாருங்கப்பா, நானும் இந்த வீட்டுக்கு வந்த நாளில் இருந்து பார்க்குறேன். ஒவ்வொரு முறையும் நான் வேலைக்கு போகிறத குத்தி குத்தி சொல்லி என்னை தப்பாகவே பேசுகிறீங்க. எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலை. உடனே மாமனார், நான் என்ன உன்னை இப்போ தப்பாக பேசிட்டேன்? வாரத்தில் 5 நாள் நீ வெளியூரில் தானே தங்கியிருக்க. சனி ஞாயிறு மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க. அந்த 5 நாளும் நீ எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு என்ன நிச்சயம்? உடனே அமுதா கோபத்தில், அப்பா என்றவுடன் அதே நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்த அமுதாவின் பெற்றோர், போதுங்க, போதும். எங்கள் பொண்ணை நாங்களே ஒரு பாலங்கணத்தில் தள்ளிட்டோம். அவள் எத்தனையோ முறை இந்த கல்யாணம் வேணாம்னு எங்களை தடுத்திருப்பா. நான் தான் எங்களுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு வாழ்க்கையில் துணை இல்லாமல் போயிடுமோன்னு பயந்தேன். அந்த பயத்தில் தான் அவளை நானே திரும்பவும் ஒரு பாலங்கிணத்துல தள்ளிட்டேன். போதுமா? இந்த அப்பா உனக்கு பண்ண பாவம் போதும். பேசாமல் நீ எங்கள் கூட கிளம்பி வந்துடு. இந்த ஊர் உலகம் உன்னை பற்றி என்ன பேசினாலும் அதை பற்றி கவலை எனக்கு இல்லை. எனக்கு என் பொண்ணு நிம்மதியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். உனக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் இந்த பாலா போனவங்க கிட்ட கிடந்து நீ கஷ்டப்பட வேண்டாம். உன்னை நான் பார்த்துக்கிறேம்மா. இந்த அப்பா அம்மாவுக்கு கடைசி வர ஒரு மகளாக இருந்துடுமா. நாம் நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அப்போதுதான் ரவிக்கு புரிந்தது தான் எவ்வளவு பெரிய தவறு செய்து கொண்டிருந்தோம் என்று. உடனே ரவி, என்னை மன்னிச்சிடுங்க. எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு அமுதாவை நானும் கொடுமைப்படுத்திட்டேன். அமுதாவை நீங்கள் உங்கள் கூட அழைச்சிட்டு போக வேண்டாம். இனிமே அமுதாவை நான் நல்லபடியாக வச்சு பார்த்துப்பேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உடனே மரகதம், ஏண்டா நீ எதுக்குடா அந்த ஆளுக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? அம்மா நீ பேசாம இரு. உன் பேச்சை கேட்டதால தான் எனக்கு இந்த நிலைமை. உன் பேச்சை கேட்டு தான் அன்னைக்கு அவளை நான் விவாகரத்து செஞ்சேன். இன்னைக்கு இவளையும் விவாகரத்து செஞ்சு நான் தனி மரமாக நிற்கணுமா? அதுதான் உன்னோட ஆசையா? அமுதா, இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். நாம் 2 பேரும் சென்னைக்கே போயிடலாம். இதற்கு மேலும் நாம் இங்கே இருந்தால் இங்கே இருக்கிறவங்க உன்னையும் என்னையும் வாழ விட மாட்டாங்க. உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சால் போதும், என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சால் போதும். பழசெல்லாம் மறந்துடு. நான் உன்கிட்ட திரும்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கூறிய ரவி அமுதாவை அழைத்து கொண்டு சென்னைக்கு வாழ சென்றார். 2 வருடங்களுக்கு பிறகு அமுதாவிற்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. ரவி தனது சேமிப்பில் சேர்த்த பணத்தை கொண்டு தனது மனைவி அமுதாவிற்கு சென்னையிலேயே புதிய வீடு ஒன்று வாங்கி பரிசளித்தான். இருவரும் ஒருவருக்கொருவர் அந்த வீட்டில் அன்புடன் வாழ்ந்தனர். இன்றைக்கும் 2வது திருமணம் என்ற பெயரை கேட்டாலே பல பெண்களுக்கு அதை பற்றிய பயம் உண்டாகிறது. ஏனென்றால் தனது கடந்த கால வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தனது 2வது வாழ்க்கை துணை கூறி விடுவார்களோ என்ற ஒரு பயம். அது மட்டுமல்ல, தனது முதல் வாழ்க்கை போன்று தனது 2வது வாழ்க்கையும் அமைந்துவிட்டால் என்ன செய்வது? இந்த சமுதாயம் அவளை எப்படி பார்க்கும்? அவளது வாழ்க்கை இந்த சமூகத்தில் எவ்வாறு கட்டமைக்கப்படும்? அல்லது அவளுக்கு ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையின் கதி என்று 1000 கேள்விகள் ஒரு பெண்ணின் மனதில் 2வது திருமணத்தில் எழும். போன்ற காரணங்களை மனதில் கொண்டு பெண்கள் இன்றைக்கும் 2வது திருமணம் செய்து கொள்வது கிடையாது. 2வது திருமணம் என்பது பொதுவாக தனிப்பட்ட ஒருவரது விருப்பு வெறுப்புகளை பொறுத்தே அமைகிறது. ஆனால் பெண்களை பொறுத்தவரை 2வது திருமணமும் ஒரு பெண்ணிற்கு சரியாக அமையவில்லை என்றால்
தவறுகள் அனைத்தும் அந்த பெண்ணை நோக்கியே எரியப்படுகின்றன. இது எந்த விதத்தில் சரி? திருமண பந்தம் முறிக்கப்படும் போது தவறுகள் அனைத்தும் ஒரு பெண்ணின் பக்கம் மட்டும்தான் இருக்க வேண்டுமா? ஒரு ஆண் அதில் எந்த ஒரு தவறும் செய்திருக்க வாய்ப்பில்லையா? இது போன்ற பல காரணங்களுக்காக பெண்கள் இன்றைக்கும் திருமணம் என்ற வார்த்தையை கேட்டாலே பயந்து ஓடுகின்றனர். இது போன்ற பெண்ணின் மீதான சமூக கட்டமைப்புகளும் சமூகத்தின் தவறான பார்வைகளும் தவறான சொற்களும் இனிவரும் நாட்களிலாவது மாற்றி எழுதப்படட்டும் என்ற இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக்கொள்கிறேன். இந்த கதை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரிவியுங்க. சிறந்த கமெண்டுகள் சேனலில் ஒளிபரப்பப்படும். அது மட்டுமல்லாது சேனல் கமெண்ட் பாக்ஸில் பின் செய்யப்படும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்டோரி டைம் 6 தமிழ் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.